Okay, children. Now we are going to say about the fourth standard English. Morning we have started about the singular plural. What do you mean by the singular? A naming word is used for one person or one thing. ஒரு பொருளோ இல்லை ஒரு பர்சனை பற்றியோ சொல்கிறது தான் சிங்குலர் பேசுறது. A naming word which denotes more than one person. ஒரு பர்சனுக்கு மேலே one more than 2, 3 அவங்கள பற்றி பேசும்போது we can call it as a plural. So one in the singular, more than 1 or 2 இருந்தாக்கா 2, 3, 4 இருந்தாக்கா that is singular. Bat, bats, ball, ball, flower, flowers. So one இருந்தால் bat சொல்லலாம், one இருந்தால் cat, one ball, one flower. But 2, 3, 4 அதிகமாக இருந்தால் cats, balls, flowers, like that we can say. So in this, some tips to change singular to plural. Some tips. To change singular லேருந்து plural க்கு change பண்ணுறதுக்கு some tips they are given. What are the tips? Okay. So that's very easy. Suppose எல்லாத்துக்குமே நம்ம catனா cats, dogனா dogs அப்படின்னு எஸ் ஆட் பண்ணால் ப்ளூரல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சிங்குலரில் ஒரு வேர்டு கொடுத்தா இப்போ புக்குன்னு கொடுத்தாக்கா புக்ஸ்ன்னு சொல்கிறோம். தென் கீ அப்படின்னு இருந்தாக்கா கீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எஸ் ஆட் பண்ணுறோம், அதுதான் ப்ளூரல். தட் இஸ் ராங். ஒவ்வொரு வேர்டுக்கு வவல்ஸ் வந்தால் என்ன ஆட் பண்ணணும், பிஃபோர் வவல்ஸ்க்கு முன்னாடி என்ன லெட்டர் வருது அதுக்கு என்ன ஆட் பண்ணணும் ப்ளூரலில். ஸோ மெனி பாயிண்ட்ஸ் அது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் simply add yes. Simply add yes. yes மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ எஸ் மட்டும் ஆட் பண்ணுறது சிம்பிளி எப்படின்னாக்கா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கப் அப்படின்னா கப்ஸ். ஓகே சில்ட்ரன். பால், பால்ஸ். திஸ் இஸ் சிம்பிளாக நம்ம வந்து ஜஸ்ட்டு we can add only the கொடுத்துருக்க வேர்ட்ஸோட எஸ் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி டாக், டாக்ஸ். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டிப். And the second tip is, suppose if the words ending with, words ending with, endingனா முடிகிறது, அவங்க கொடுத்துருக்கிற வேர்ட்ஸில் ending with ch, ch, sh and yas, ss and x. So ch, sh, s, ss and x. இந்த மாதிரி வேர்டில் எண்டிங், வேர்ட்ஸ் எண்டிங்னா முடிகிறது. இந்த மாதிரி முடிஞ்சிருந்தா அதுக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடிய லெட்டர் என்னன்னாக்கா ஆட் es. esன்ற வேர்டை ஆட் பண்ணணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? வேர்ட்ஸ் எண்டிங் வித், எண்டிங்னா முடிகிற எழுத்து, வேர்ட்ஸ் எண்டிங், வேர்ட்ஸ் எண்டிங் வித் எந்த வேர்டெல்லாம் சிஹெச்சில் முடியுது, எஸ்ஹெச்சில் முடியுது, எஸ்ஸில் முடியுது, எஸ்எஸ்ஸில் முடியுது அண்ட் எக்ஸ். ஸோ அப்படியே முடிஞ்சுன்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும், அதோட ஆடுனா சேர்க்கணும், இஎஸ் சேர்க்கணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டார்ச் அப்படின்னா இது சிஹெச்சில் முடியுது இல்லையா, அப்போ நீங்கள் இஎஸ் போடணும், வெறும் எஸ் ஆட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் ஆட் ஒன்லி த எஸ், யூ மஸ்ட் ஆட் டார்ச்சஸ். ஓகே சில்ட்ரன். நவ் ப்ரஷ், ப்ரஷ், ப்ரஷஸ். ஓகேயா, சிஹெச்சில் முடிஞ்சிருக்கு, இது எஸ்ஹெச்சில் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த வேர்ட்ஸோட நம்ம வெறும் எஸ் ஆட் பண்ணாமல் வி ஹாவ் டு ஆட் இஎஸ். சம் மோர் எக்ஸாம்பிள், பஸ், பியூஎஸ், பஸ். அப்போது வி ஹாவ் டு ஆஸ் எஸ்ஸில் முடிகிறதால இங்கே எஸ்ஸில் முடிஞ்சால் பஸ்ஸஸ், இஎஸ் யூ கேன் ஆட். தென் கிளாஸ், ஏஎஸ்எஸ், டபுள் எஸ், தட் இஸ் கிளாஸஸ். அந்த ஸ்பெல்லிங்குடைய நீங்கள் இஎஸ் சேர்க்கணும், கிளாஸஸ். அண்ட் தென் பாக்ஸ், எக்ஸில் முடியுது இல்லையா, பாக்ஸ், பாக்ஸஸ். சப்போஸ் ஃபாக்ஸ், foxes. Can you understand children? This is the first one,
and words ending with, this is the second one, words ending with ch, sh, s, ss and x. எந்த ஒரு வார்த்தையும் இந்த மாதிரி chலியோ shலியோ s or ws and xல முடிஞ்சா நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், es ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும், es. சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள், es சேர்த்துடணும். ஸோ இப்போ டார்ச், torches, brush, brushes, bus, buses, glass, glasses, box, boxes, fox, foxes. இந்த இருக்கிற லெட்டர்ஸோட நீங்கள் es ஆட் பண்ணிக்கணும். Okay children, this is the second tips for you. And third one is we have to add, simply add yes if any one of a, e, i, o, u. You know that third one is a, e, i, o, u is the vowel. So you add yes. So add yes. எப்போ ஆட் பண்ணணும், if a, e, i, o, u, if any one of the letter, any one of a, e, i, o, u இந்த வேர்ட்ஸ் வந்ததுன்னா a, e, i, o, u அப்படின்னு any one of the letter comes before y, yக்கு முன்னாடி வரணும், comes before y. ஸோ எப்போ நம்ம எஸ் ஆட் பண்ண போகிறோம், ஸோ மேக் அ பாக்ஸ். Okay children, so add yes. எப்போ s add பண்ணனா, any one of the alphabets a, e, i, o, u, this is called vowels, a, e, i, o, u. இந்த vowels வச்சுட்டு comes before y, yக்கு முன்னாடி இது ஏதாவது ஒரு லெட்டர் வந்ததுன்னா you can add only the yes. That is example key, you can say keys. இப்போ பார்த்தீங்கன்னா KEY key, அப்போ E is the vowel here. So the Yக்கு முன்னாடி ஒரு vowels வந்திருக்கு. So we have to ask only yes, ஒரே ஒரு yes தான் ஆட் பண்ணணும். Understand children? KEY is the question. You see Yக்கு முன்னாடி before Y, any vowels comes before Y. Yக்கு முன்னாடி எந்த vowels வந்தாலும் you can add yes. So KEYS keys. Toy, TOY, toys. Okay, boy, you can write boys. Can you understand? இதுக்கு முன்னாடி a, e, i, o, u. So yக்கு முன்னாடி o வந்திருக்கு. அதே மாதிரி yக்கு முன்னாடி any letter a இல்லை e இல்லை i, o, u இந்த மாதிரி வந்தால் you can add yes. The next tip is change y into ie. Yes. Fourth tip. Change y into IES. Fourth tip is, so y எப்படி IES change பண்ணணும், change y, y வர இடத்துல அதை எடுத்துட்டு you have to write IES போடணும் அப்படின்னு அர்த்தம். If it ends with y, you have to change it into IES. If any of the letter A, E, I, O, U does not come, does notனா வரக்கூடாது, does not come before y. Okay student, so change y, y change பண்ணணும்னா IES change பண்ணணும், y எடுத்துட்டு IES change பண்ணணும். எப்போ சேஞ்ச் பண்ணணும், AE IOU அந்த yக்கு முன்னாடி வரக்கூடாது. அந்த AE IOல இருக்கிற letters it should not come in the before y. இப்போ first example LADY.
ஸோ இந்த ஒய்க்கு முன்னாடி எந்த வவல்ஸும் இல்லை, ஏ இல்லை, இ இல்லை, ஐ இல்லை, ஓ இல்லை, யூ இல்லை. ஒய்க்கு முன்னாடி டி தான் இருக்குது. அப்போது இந்த ஒய்யை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா லேடிஸ் ஐஇஎஸ், ஒய்க்கு பதிலாக அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் எழுதணும். யூ ஹேவ் டு சேஞ்ச் திஸ் ஒய் அண்ட் ஐஎஸ். அண்டர்ஸ்டாண்ட் கேர்ஃபுல்லி சில்ட்ரன். ஒயில் முடியும் போது எல்ஏடிஒய் லேடின்ற வேர்டு ஒயில் முடிஞ்சதுன்னா அதுக்கு முன்னாடி ஏயு ஐஓயு வரக்கூடாது. அது வரலன்னா we can add அந்த ஒய்யை எடுத்துகிட்டு LADIES. சப்போஸ் அதுக்கு முன்னாடி AEIOU பிஃபோர் ஒய் வந்ததுன்னா we can use only the yes. பட் அந்த ஒய்க்கு முன்னாடி AEIOU வரலன்னா இந்த ஒய் எடுத்துகிட்டு IES போடணும். அங்கே ஒய்யை எடுக்காமல் எஸ் ஆட் பண்ணணும். தீஸ் ஆர் த ரூல்ஸ். லேடி, லேடிஸ், பேபி, பேபிஸ். Then வேறு என்ன இதெல்லாம் வாயில் முடிகிற மாதிரி பேபி, பேபிஸ். ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? திஸ் ஒன் இஸ் ஒய்க்கு முன்னாடி AEIOU வந்ததுன்னா எனி ஒன் ஆஃப் த vowels you can add only yes keys. அந்த ஒய்யை எடுக்காமல் KEYS keys, TOY toys, BOY boys அப்படின்னு எஸ் ஆட் பண்ணிக்கணும். பட் இயர் சேஞ்ச் ஒய், இங்கே வந்து நம்ம ஒய்க்கு முன்னாடி எந்த வவல்ஸும் வரலைன்னா we have to take this ஒய்யை எடுத்துகிட்டு IAS சேர்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒய்க்கு முன்னாடி வவல்ஸ் எதுவும் வராமல் வேறு ஏதாவது ஆல்ஃபபெட் வந்துச்சுன்னா அந்த ஒய்யை எடுத்துகிட்டு you can add IES. ஓகே சில்ட்ரன்? add IES. So this is the singular and plural. This is the forms. So first one is simply add yes, cup, ball, and the mari on the cup, cups, ball, balls, like that. And second one is if the words end with CH, SH, yes, SS and X and the mari munjiduna you have to add ES along with those words. And the third one I said is add yes if AEIOU any vowels comes before the Y. Y ku munadi AEIOU if it comes means you have to add along with the Y, yes, keys, toys, boys, like that. Next one is if the Y into IAS, change Y into IAS. Suppose any vowels AEIOU does not come before the Y. Y க்கு முன்னாடி எந்த vowelsம் இல்லைன்னா you have to change this Y into IAS. அப்போ அந்த Y வந்து எடுத்துட்டு in that place you have to write IAS. This is the tips for the singular and plural. So எல்லா singular pluralக்குமே S add பண்ணணும்னு கிடையாது. This is the some of the tips you have to see it, and according to this only you have to do an exercises. So now in your book page number 84, that is tick the correct plural form. Tick the correct plural form. So you have to tick the correct. I say the some of the tips. So according to the tips you can see a book and say here they are given fly, only one fly is here. So you have to write இப்போ fly ன்னு இருக்கு. இப்போ வந்து இங்க the y வந்து y ல end ஆயிருக்கு. y க்கு before வந்து AEIOU எதுவுமே கிடையாது. So you have to take out this y and write instead of that FLIES, flies. Okay children. Next bench. How we can write CH ல முடிஞ்சிருக்கு. அப்போ CH ல முடிஞ்சாக்கா you have to add ES. So CH ல முடிஞ்சதால benches. So like that each and every word you have to see. So y க்கு before vowels and பாருங்க. அந்த AEIOU இல்லைன்னா அந்த y எடுத்துட்டு அதுக்கு பதிலாக IES you have to add. Then bench, end of the word. Word எதில் முடிஞ்சிருக்கு? CH. அப்போ CH ல முடிஞ்சா அது எல்லாத்துக்குமே we have to add ES. Then dog. So dog na dogs. You can write simply you can add only the yes. See because இந்த இடத்துல no இது வந்து CH ல முடியல Y ல முடியல. So அதெல்லாம் இதில் இல்லாதனால simply we can add the yes. Now bush. புஷ்ங்கும் போது SH ல முடிஞ்சிருக்கு. So CH
SH. Idla end anaka. You have to add ES. So you can write bushes. Okay children. Then boy. BOY boy. So inga vandu Y la முடிஞ்சிருக்கு. Before that ஒரு vowel இருக்கு. AEIOU. So you have to add boys. Next fox. X la முடிஞ்சாக்கா you have to add ES. Foxes. Can you understand children? So like this you can learn the correct plural form. So and then we can write and one more. Write the plural form for the cat. What is the plural for the cat? It's a cats. Write down. Watch. CH la முடிஞ்சிருக்கு இல்லையா watch. So you can write add CHES. Watches. Next one. Dish. DISH. So SH la முடிஞ்சாலும் you can write ES. So that is dishes. Then cherry. CHERRY. So it ends with Y. So before that no vowels are there. So you have to take out this Y and write IES. And the Y எடுத்துட்டு the Y க்கு பதிலா IES எழுதணும். Okay children. Fly, flies. Bench, benches. Dog, dogs. Bush, bushes. Boy, boys. Fox, foxes. X ல முடிஞ்சாலும் ES add பண்ணணும். Then cat, cats. Watch, watches, dish, dishes, cherry and cherries. So it's very easy and understandable. So go through this book and take your book and go through this children. This will be very very easy for you. You can learn easily. Okay. Okay, now we have finished this and next we are going to say about one poem, My Robot. My Robot. You know the robot. The robot is a machine, computer machine that is made by the man. I have a robot, big and strong, big and strong, big and strong. Watch now how it walks along. So you have got a big robot, it's a big and strong, and watch how it walks along. அது எப்படி நடக்கும் இல்லையா robot வந்து நம்மள மாதிரி நடக்காது. It will walk like a machine with a nice rhyming song. Some music will come there, nice rhyming song. I have a robot, smart and tall. Smart is very beautiful and fancy. அப்படியே கொஞ்சம் அழகா இருக்கும். Smart and tall, smart and tall, smart and tall. Watch now how it welcomes. A robot will welcome all the first. It welcomes them with a nice greeting call. Some greeting call, welcome greetings call na ஒரு அன்பா உபசரிக்கிறது, greeting கொடுக்கிறதுனா வெல்கம் பண்ணி எல்லாரையும் வாங்கன்னு வரவேற்கிறது. Great. It has wheels, go front and back, front and back, front and back. Watch now how it keeps the sack in every little rack. So it will keep everything in a rack, all the sacks and all things and all, it keep it properly, it will keep it on the shelf. So watch pannunga how it works, how it keeps the sack and take its sack and keep it on every little small racks and shelves. And never it takes food and rest. So the robot won't take any food or rest. Watch now how it works its best. So without having the food and rest, it's working best with all the same zest, with great interest. Zest means great interest. So such a nice poem. So I have a robot, big and strong. Watch now how it walks along with a rhyming song. So first learn these 4 lines, 3 lines only. Okay. I have a robot, smart and tall. Watch now how it welcomes all with a nice greeting call. So it welcomes all of them with a sweet voice and a nice greetings, welcoming. It has wheels, go front and back. So it got a wheels like this, move front and back only. So learn this children. First 2 paragraphs, you learn this and practice this rhyming at home. Okay children, thank you.